வெல்கம் டு ஏஞ்சல் சயின்ஸ் வேர்ல்டு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு மிட் டேர்ம் டெஸ்ட் வருது இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து எந்தெந்த லெசன் அப்படின்னா 5, 9, 10, 13 சரிங்களா. 14 இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது. இன்னும் நம்மளுக்கு நவம்பர் மந்த்து முடியலை. அப்போ அந்த லெசன் வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அதனால் இந்த 4 லெசனையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து அழகு 5லேருந்து நான் போடுறேன். ஸோ அணைவு வேதியியல் அப்படி தானே. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தது. ஸோ நான் இடையில கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொஞ்சம் ஓரலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அணைவு சேர்மங்கள் மற்றும் இரட்டை உப்புக்கள். ஸோ இதை நீங்கள் வந்து ரெண்டாக பிரித்து அணைவு சேர்மம் இரட்டை உப்புன்னு பிரித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸில் எழுத வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து எழுதிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா. நீங்கள் எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு. ஸோ அடுத்து பாருங்கள், நான் அப்படியே புக்கில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து அணைவு சேர்மங்களுக்கான வெர்னரின் கொள்கை. அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் கிளாஸ்லேயே வந்து பிரித்து எழுதி போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா. முதன்மை இணைதிறன், இரண்டாம் நிலை இணைதிறன், அந்த மாதிரி பிரித்து எழுதி காமிச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா போதுமானது. 5 மார்க்காக இருந்தாலும் சரி, 2 மார்க்கு 3 மார்க்குன்னா ரெண்டையும் பிரித்து எழுதி காமிங்க. ஸோ 5 மார்க்குக்கு நீங்கள் டயக்ராம் போட்டு காமிச்சிருங்க சரியா. அடுத்து பாருங்கள், ஸோ அணைவு உட்பொருள், இதெல்லாம் சின்ன சின்ன டெஃபினிஷன் தான். ஆனால் இதை வச்சு ஒரு 5 மார்க்கு கேட்பாங்க. அணைவு உட்பொருள், மைய அணு, அயனி, அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனாலும் அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அணைவு எண் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஆக்சிஜனேட்டர் எண் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டினே அட்டன் பண்ண முடியும். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சிஜனேட்டர் எண் இந்த பாருங்களேன், தன் மதிப்பீடில் 2ல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு 5 மார்க்கில் கேட்பாங்கப்பா. மைய உலோக அணு அயனி எழுதுக, ஈனி எழுதுக, அப்புறம் அணைவு உட்பொருள் எழுதுக, அப்புறம் மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேட்டர் எண், அணு எண், இந்த மாதிரி 5 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஓவர் சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. கிளாஸ்லேயே நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து எடுத்துக்காட்டுன்னு கொடுத்து இங்கே ஒரு ஆக்சிஜனேட்டர் எண் கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், ஐஇபேக் நாமன் கிளேச்சர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஏதாவது 5 கொடுத்து கேட்டு 5 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லை 3 மார்க்லேயும் கேட்கலாம். ஸோ அணைவு சேர்மங்கள் பார்த்துக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. 5 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்கெலாம் எதிர்பார்க்கலாம். கட்டமைப்பு மாற்றியம், அதில் எத்தனை வகை இணைப்பு மாற்றியம், இது 2 மார்க்கில் 3 மார்க்கில் தனியாகவும் கேட்பாங்க, இல்லை நீங்கள் வந்து 5 மார்க்காக சேர்த்தும் கேட்பாங்க. அணைவு மாற்றியம் இம்பார்ட்டண்ட்டு சரியா. அதுக்கு டெஃபனிஷன் எழுதி எக்ஸாம்பிள் எழுதியிருக்கணும், அதுதான் முக்கியம். டெஃபனிஷன் எழுதி எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே. அயனியாதல் மாற்றியம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி கரைப்பான் மாற்றியம் அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் புறவெளி மாற்றியத்தில் வந்து ஒளி சுழற்சி மாற்றியம் பார்த்துக்கிறோம். நீங்கள் புறவெளி மாற்றியத்தில் ஒளி சுழற்சி மாற்றியம் இந்த பாருங்கள், ஒளி சுழற்சி மாற்றியம் என்றால் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சரியா. அடுத்து இணைதிறன் பிணைப்பு கொள்கை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. ஸோ இணைதிறன் பிணைப்பு கொள்கை இம்பார்ட்டண்ட்டு. இணைதிறன் அதில் வந்து இணைதிறன் பிணைப்பு கொள்கையின் கருதுகோள்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் படித்தோம், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு இந்த டேப்லெட் காலத்தையும் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த லெசனை மட்டும் படிச்சிட்டிங்கனாவே பப்ளிக்குக்கும் ஒரு 10 மார்க்குக்கு வந்துடும். நீங்கள் அதனால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அணைவு சேர்மம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அப்புறம் விபிடி தியரி இருக்கு இல்லையா, அதனுடைய வரம்புகள் ரொம்ப முக்கியம். வரம்புகள். அடுத்து படிகப்புல கொள்கை
படிகப்புல கொள்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 4 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க. படிகப்புல கொள்கையின் படி அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ அந்த 3 படிநிலை 1 2 3 அவ்வளோதான். இது மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். 3 பாயிண்ட்ஸில் 3வது பாயிண்டில் 3 படிநிலைகள் இருக்கும். இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இரும்பின் அணைவுச் சேர்மங்கள் படி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை கணக்கிடுக. இது தெரிஞ்சிருக்கணும். உயர் சுழற்சி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், தாழ் சுழற்சி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், இம்பார்ட்டண்ட். உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பு. சரியா, உலோக கார்பனைலில் காணப்படும் பிணைப்பு. இதுவுக்கும் இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வைங்க, போதுமானது. ஸோ இவ்வளோதான். இந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இல்லைன்னா 11 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அணைவுச் சேர்மங்களின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள். ஸோ அணைவுச் சேர்மங்களின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள், அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் 1 வேர்ட்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். 1 வேர்ட்ஸில் இவங்கெல்லாம் யாருக்கு உதவுறாங்க, யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியலில் உதவுறாங்க, யாரெல்லாம் மெடிசனில் உதவுறாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த 10ஐயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே புக் பேக்லேயே நான் புக்கு இன்சைடு கொஸ்டின் இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்க்கலாம். புக்குக்கு பின்னால் உள்ள கொஸ்டின்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஒரே ஒரு நிமிஷம். புக்குக்கு பின்னால் பாருங்கள், ஐபேக் கண்டுபிடிக்கிறது. அதாவது அவங்க காம்ப்ளெக்ஸ் கொடுத்து நம்மளை பேர் எழுத சொல்லுவாங்க, அதே மாதிரி பேர் கொடுத்து காம்ப்ளெக்ஸை நம்ம எழுத சொல்லுவாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த மருத்துவத்துறையில் காணப்படும் சேர்மங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அதான் அந்த 10 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்டு படிச்சுக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து தான் அது பாராவா இல்லை டயாவா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதையும் பார்த்துக்கிறணும். இதில் வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரட்டை உப்புக்கள் மற்றும் அணைவுச் சேர்மங்களுக்கு இடையே வேறுபாடு, வெர்னர் கொள்கை, நான்முக அணைவுச் சேர்மங்களின் வடிவ மாற்றியம், நீரேற்றிய மாற்றியம், உள்ளேயும் நான் சொன்னேன் வெளியிலையும். அதே மாதிரி படிகப்புல பிளப்பு ஆற்றல், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிகப்புல நிலைப்படுத்துதல் ஆற்றல், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. சரியா. ஸோ அதே மாதிரி செகண்ட் வால்யூமில் வந்து அந்த லெசனையும் சொல்லிடுறேன். 9th சாப்டர் மின் வேதியியல். சரி, 9th சாப்டரில் வந்து மின் வேதியியல். ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்துடலாம். இது வந்து அதாவது 5, 9, 10 இது 3 தியரி பாட்டு தான். நீங்கள் இப்போ ஈஸியாக படிச்சிடலாம். உங்களுக்கு 13 தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா அதில் ஃபுல்லாக ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் அதில் இம்பார்ட்டன்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, இந்த 3 யூனிட்டையும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டெஃபினிஷன் தான் இதில் இருக்கும். என்னென்ன டெஃபினிஷன்னா, கடத்து திறன் என்றால் என்ன, இதோடைய டெஃபினிஷன் நீங்கள் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. நியம மின்தடை, அதோடைய டெஃபினிஷனை நீங்கள் படிச்சிருக்கணும், நியம மின்தடை. அதே மாதிரி கடத்து திறன், அதோடைய டெஃபினிஷன் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் 2 மார்க்கு 3 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். அடுத்து மோலார் கடத்துதிறன் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சமான கடத்துதிறன். இதில் இந்த சம்மை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே கப்பாடு விட பை எம் அப்படியே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த சம்மு கொஞ்சம் முக்கியம், இந்த சம்மையும் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டின்லாம் கேட்கலாம். அடுத்து இந்ததும் கொஞ்சம் 5 மார்க்குக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். மின் பகுளி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகள். ஸோ இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸு நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் 4யுமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து டி பை ஹக்கல் தியரி, அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. டி பை ஹக்கல் மற்றும் ஆன்ஸ்வாகர் சமன்பாடு, இது 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த இதை நான் ஏற்கனவே மார்க் பண்ணி கொடுத்ததை மார்க் பண்ணி எழுதிட்டு இந்த சமன்பாடை எழுதியிருக்கணும்.
அடுத்து கோல்ராஸ் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கோல்ராஸ் விதி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோடைய டெஃபினிஷன் எழுதியிருக்கணும். அதோடைய பயன்கள் 3 இருக்குது. உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க்குன்னு கேட்டாங்கன்னா ஒரு பயன்கள் எழுதுங்க. சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 3ஐயும் எழுதி தான் ஆகணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கால்வனிக் மின்கலம், அதை கேட்பாங்க. அதில் ஆக்சினேட்டரம்னா என்ன, ஒடுக்கம்னா என்ன, நீங்கள் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டயக்ராம் போட முடிஞ்சால் போடுங்க. இல்லை அப்படின்னா இப்போ இந்த டேனியல் இதை போடுங்க. கேல்வானிக் மின் குறியீடு இந்த படம் போட்டு காமிச்சிருக்கணும் நீங்கள். சரி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து மின்கலத்தின் இஎம்எஃப் மதிப்பு, இதை வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நிலையான ஹைட்ரஜன் மின்முனை, இந்த பாருங்கள் இந்த டயக்ராம் போட்டு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? இந்த கொஸ்டின் மின்முனை மின்னழுத்தத்தை அளவிடல், இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து கலன் வினைகளின் வெப்ப இயக்கவியல், இதுவும் ஈஸி தான், நீங்கள் படிச்சிருவீங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸ்டு சமன்பாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 5 மார்க்கில் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் நல்லா படித்து எழுதுங்க, பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வரும். ஸோ நர்ஸ்டு சமன்பாடு. அதுக்கப்புறம் ஃபாரடே விதி, ஃபாரடே முதல் விதி, இரண்டாம் விதி. ஸோ ஃபாரடே முதல் விதி, இரண்டாம் விதி பின்னால் இருக்குது, இரண்டாம் விதி. இது வந்து 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். இரண்டாம் விதி. அதுக்கு பிறகு நம்ம டைரெக்டாக அடுத்து லித்தியம் அயனி பேட்ரி தான். லித்தியம் அயனி பேட்ரி 5 மார்க்குக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டு தான். அதில் வந்து எதிர்மின்முனை எது, நேர்மின்முனை எது, ஒட்டுமொத்த வினை என்ன, அதுக்கு கொஞ்சம் டெஃபினிஷன், ஒரு படம், அதோடைய பயன்கள், அது மட்டும் இது பண்ணிட்டிங்கன்னா போதும். அடுத்து அரிமானத்தில் இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு, அதாவது இரும்பு துருப்பிடித்தலுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்பாங்க. Fe2O3.H2O, இது ரொம்ப முக்கியம், 1 வேர்டில் கேட்பாங்க. இதில் வந்து 2 மார்க்கோ 3 மார்க்கோ, அதில் வந்து 3 மார்க்கில் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கனால. உலோகங்களை அரித்தலிலிருந்து பாதுகாத்தல், அதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 3 பாயிண்ட்ஸும் எழுதிடுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. புக் பேக்குக்கும் பின்னாலேயும் அதே தான் இருக்குது மேக்ஸிமம். நீங்கள் வந்து புக் பேக்கு உள்ளே இருக்க நான் சொல்கிற கொஸ்டின்ஸை மேக்ஸிமம் பாருங்கள். கோல்ராஸ் விதி, அடுத்து மின்னார் பகுத்தல், ஃபாரடே விதி, டேனியல் மின்கலம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸு. அதே மாதிரி இந்த 15th சம்மு, அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.